அனைவருக்கும் வணக்கம். பிரசவித்த தாய்மார்கள் முதல் 3 மாதம் செய்யக்கூடாதவைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். பிரசவித்த பெண்கள் கவனமாக 3 மாதம் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்ப்பப்பை கீழே இறங்கி தான் பிரசவம் ஆகும். அதனால கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கு 3-4 மாதங்களும் கூட ஆகும். சில பேருக்கு 6 மாதம் கூடி ஆகும். அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம உடலில் இரத்தப்போக்கு ஏற்பட்டு உடல் சோர்வு, அடுத்து மாதவிடாய் பிரச்சனை வரும். அதையும் மேற்கொள்ளணும். நம்ம சிசேரியனோ நார்மல் ஆனாலும் இப்போல்லாம் பிறப்புறுப்பில் ஒரு கட் பண்ணி ஒரு 4 தையல் போடுறாங்க. அது நல்லா காயணும் அப்படின்னா கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு நல்லா 2 நேரம் 3 நேரம் அந்த இடத்த நல்லா வெதுவெதுத்த சுடு தண்ணியை கழுகி வரணும். அப்படிலாம் கழுகும்போது நல்லா உணங்கிடும். அதே மாதிரி சிசேரியன் செய்கிற இடத்துல புண் இருக்கும். அதையும் நம்ம குளிக்கும்போதும் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். 7 நாள் 9 நாள் கழிஞ்சு டாக்டர் இடத்த போய் தையெல்லாம் பிரித்து வீட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் செய்யணும். 2வது, முதல் 7 நாள் கழிஞ்சு ஒரு மர்ம கஷாயம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த மர்ம கஷாயம் ஒரு பொதியாக பொதிஞ்சு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து மண்பானையில் போட்டு 24 கிளாஸ் தண்ணி ஊற்றி 6 கிளாஸ் தண்ணி ஆக்கி அதை 6 நாளைக்கு குடிக்கணும். காலையில் எழுந்த உடனே பல் துளைக்கி வெறும் வயிற்றில் அதை குடித்து வரணும். அப்படிலாம் குடித்து வரும்போது நம்மளுக்கு கர்ப்பப்பை நல்லா சுருங்கும். கர்ப்பப்பையில் உள்ள புண்ணெல்லாம் ஆறும். அது 7 நாள் கழிஞ்ச பின்னாடி தானியந்திர கஷாயம், அது மாட்டு மருந்து கடையில் விற்கும் பொதி மாதிரி. அதெல்லாம் என்னென்னா சதகுப்பை, ஐமோதகம் அந்த மாதிரி ஒரு கலவை தான். அதை வாங்கிட்டு வந்து மண்பானையில் போட்டு 24 கிளாஸ் தண்ணி ஊற்றி 6 கிளாஸாக சுண்ட வச்சு அதையும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வரும்போது நம் கர்ப்பப்பை நல்லா சுருங்கும். சரிங்களா? அப்படி சுருங்கும்போது நமக்கு சில உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோங்களா, அதெல்லாம் தவிர்த்துருங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? மாடிப்படி ஏறுறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரி வேலைகளையெல்லாம் 3 மாதம் செய்யக்கூடாது. ஆள் இல்லை, செய்யாமல் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போது அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம குமிஞ்சு நிமிந்து செய்யக்கூடாதுங்க. நின்றுக்கிட்டு கூட துணி கழுகலாம், அப்படிலாம் செய்யலாம். சரிங்களா? 2வது, நம்ம கர்ப்பப்பை சுருங்கி வாரதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாதுங்க. அப்போ அந்த கர்ப்பப்பையானது அந்த இடத்துல போய் பொசிஷனில் இருக்கிற வரையிலும் அந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இதெல்லாம் செய்யணும். நம்ம காலையில் எழுந்தவுடனும் நம்ம உறக்கமெல்லாம் சரியாக இருக்காது. குழந்தை தூங்கும் போதோ நம்ம உறங்கிக்கணும். குழந்தை தாய்ப்பால் கொடுத்த உடனே நல்லா மார்பகத்தை நல்லா தொடச்சி காட்டன் துணியில் தொடச்சி எப்பவும் சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போதும் காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி இப்படி 3 விரல் வச்சு பாருங்கள், மார்பகத்தை நல்லா இப்படி அழுத்தம் கொடுக்கணும். அப்போ நல்லா தாய்ப்பால் சுரக்கும். அதே மாதிரி ஒரே சைடு தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது. இதில் 5 நிமிஷம் தாய்ப்பால் கொடுத்தா அப்படின்னா ரைட் சைடில் ஒரு 5 நிமிஷம் கொடுக்கணும். லெஃப்ட் சைடில் 5 நிமிஷம் அப்படின்னா ரைட் சைடில் ஒரு 5 நிமிஷம் மாறி மாறி கொடுக்கணுங்க. அப்படிலாம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இருக்கிற பெண்களுக்கு எப்படி பால் கொடுக்கறது அப்படிங்கிறது கூட தெரியலை. வீட்டில் தாயோ சகோதரியோ இருப்பாங்க, அவங்கள ஆலோசனை கேட்டு தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? பால் கொடுக்கும்போது முக்கியமாக குழந்தையோட மூக்கு மார்புகளை அமர்த்தி இங்கே கொடுக்கக்கூடாது. எப்போவுமே இப்படி தலை கொஞ்சம் தூக்குன மாதிரி வச்சு தான், கால் கொஞ்சம் தாழ்ந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த பொசிஷனில் தான் நமக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். அப்படிலாம் இருக்குது. அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம
கூடுதல் மாடிப்படி ஏறுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? தண்ணி நிறையா குடிக்கணும், சத்தான உணவுகள்லாம் சாப்பிடணும். இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அப்படி சத்தான உணவுகள்லாம் சாப்பிடும்போது தாய்க்கும் சேய்க்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. குழந்தையும் நல்லா பால் போதுமான அளவுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு ஜூஸு அப்படின்னா சிம்பிளாக ஒரு 100 கிராம், ஒரு 50 கிராம் இல்லைன்னா வெந்தயம் எடுத்துட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வேக வைத்து குக்கரில் வேவிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அதை டெய்லி காலையில் ஒரு குளிச்சுட்டு வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வெந்தய ஊற வைத்து வேக வைத்த வெந்தயத்தை மிக்சியில் லேசாக அரைச்சி கொஞ்சம் தேங்காய் பால் நல்லா கட்டிக்கு பால் எடுத்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து அடித்து நம்ம ஒரு பெரிய கப்பில் ஒரு கப்பு குடிச்சிடணுங்க. நல்லா தாய்ப்பால் சுரக்கும். தாய்ப்பாலுக்கு குறவு வராது. குழந்தைக்கு ஆரோக்கியமாக தாய்ப்பால் குடித்து ஆரோக்கியமாக இருக்கும். தேவையில்லாத புட்டிப்பால், பசும்பால் அந்த மாதிரி டப்பாவில் அடைக்கப்பட்ட பொடிகளை குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம். சரிங்களா? நம்ம குழந்தை பிறந்து 3 மாதங்கள்லாம் இப்படியெல்லாம் செய்து வரும்போது நம் தாயும் சேயும் நலமாக இருக்கும். நம் நலம் நம் கையில். நன்றி.